ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து உடம்பளவுலயும், மனசளவுலயும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன். டேப்லெட் அப்புறம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு உடம்பு ரொம்ப வீக் ஆச்சு. அப்புறம் வெயிட் அதிகமா போடுதே தவிர எந்த பலனும் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ட்ரீட்மெண்ட் இல்லாம நேச்சுரலா குழந்தை எப்படி பெத்துக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட வெயிட்டு, ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப ஹைட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்க வெயிட்டு 60 டூ 65 கேஜிக்குள்ள இருக்கணும். அதுவே நீங்க ரொம்ப ஷார்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்டு 50 டூ 55 கேஜிக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு உங்க வெயிட்ட ஒழுங்கா நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. அப்புறம் வாக்கிங் போங்க. ஏர்லி மார்னிங் போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, விட்டமின் டி அப்பதான் சூரியன்ல இருந்து நமக்கு டைரக்ட்டா கிடைக்கும். இந்த விட்டமின் டி தான் கருமுட்டை நல்லா வளர்றதுக்கு, ஹார்மோன் அளவ இன்கிரீஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. சில பேருக்கு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. நீங்க டேப்லெட்டும் எடுத்துக்கோங்க. பிளஸ் மார்னிங் அந்த சூரிய ஒளி நம்மளுக்கு படுறதுனாலயும் நம்மளுக்கு விட்டமின் டியையும் கிடைக்கும். அதையும் நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயி, அரச மர பிள்ளையார சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குன்னா, அரச மரத்துல இருந்து வெளிவர காத்து ரொம்பவே தூய்மையான காத்து. இது பெண்களுக்கான மாதவிலக்கு, அதாவது மாத சுழற்சி இருக்குல்ல, பீரியட் ரொட்டீனா கரெக்ட்டா வர ரெகுலர் பீரியடு. அத சரி செய்றது. இர்ரெகுலர் பீரியடா இருந்தா அத நம்மளுக்கு நல்லா கரெக்ட்டா ரெகுலர் பீரியட் ஆக்கி குடுக்குது. அப்புறம் ஹார்மோன் சம்மந்தமான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், அது அந்த அரச மர காத்து நம்ம மேல படுறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகுது. அதனால தான் அந்த காலத்துல அரசன நம்பி புருஷனை கைவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட பழமொழி இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, அரச மரத்த நம்பி தான் புருஷன கைவிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். பீரியட் டைம்ல அரச மரத்துல உள்ள கொழுந்து இலை இருக்குல்ல, அத 3 எடுத்துக்கோங்க. எடுத்து அத நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த அந்த இது இருக்குல்ல, அத முழுங்க முடிஞ்சுச்சுன்னா முழுங்குங்க. இல்லாட்டி அந்த சார மட்டும் உறிஞ்சு எடுத்துட்டு அத கீழ துப்பிருங்க. இத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த பீரியட் டயத்துல நீங்க சாப்பிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பையில அப்புறம் கருக்குழாய சுத்தம் செய்றதுக்கு, அந்த கர்ப்பப்பை, கருக்குழாயில உள்ள கசடுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தம் செய்றதுக்கு எலந்த மரத்தோட இலை இருக்குல்ல, ஒரு இலை 5 எடுத்துக்கோங்க. அது கூட சீரகம் 1/4 டீஸ்பூனு, வெள்ளை பூண்டு 2, மிளகு 5 இத எல்லாத்தையும் எடுத்து நல்லா மையா அரைச்சு, அத மார்னிங் சாப்பிடுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு எலந்த பழம் இலை கிடைக்கல அப்படின்னா, நீங்க பொடியாவே வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதாவது பீரியட் டயத்துல மட்டும் அத சாப்பிடணும். இப்ப பீரியட் உங்களுக்கு 5 டேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 1 வீக் நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு கருக்குழாயி, கர்ப்பப்பை எல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு, ஈஸியா நெக்ஸ்ட் உங்களுக்கு குழந்தை செட் ஆக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குல்கந்த் எடுத்துக்கணும். குல்கந்த் அப்படின்னா என்னன்னா, பன்னீர் ரோஜால தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து. இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹார்மோன் லெவல் சரியா இருக்கும். பேசிக்காவே ஹார்மோன் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில ஈடுபட முடியாது. அப்புறம் செக்ஸுவல் லைஃப்லயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும். ஸோ, நீங்க இந்த குல்கந்த எடுத்துக்க போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன் லெவல் கரெக்ட்டா சீரா இருக்கும். ஓகேவா? இந்த குல்கந்த் பவுடர ஆண்கள் எடுத்துக்கிறதுனால, அவங்களுக்கு உடல் சூடு சீராகுது. அப்படி ஆறனால அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டிங் நல்ல குவான்டிட்டியாவும், குவாலிட்டியாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெண்கள் இந்த குல்கந்த் பவுடர எடுத்துக்கிறதுனால, அவங்களுக்கும் உடல் சூடு தணிக்கப்படுது. இதனால அவங்க வெள்ளைப்படுதல் பிரச்சனை அவங்களுக்கு இல்லாம இருக்குது. இத நீங்க எப்ப எடுத்துக்கிறணும்னா, நார்மலாவே நம்ம ஒரு நாட்டு மருந்து பொருள நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அத எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டா தான் அது பெஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ, நீங்க இதையும் எம்ப்டி ஸ்டொமக்ல மார்னிங் எடுத்துக்கிறணும். சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கிறணும்னா, ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எடுத்துக்கோங்க. பீரியட் அன்னையிலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். 1 வீக் சாப்பிடணும். அப்புறம் சரியான தூக்கமின்மையும் ஹார்மோன் லெவல குறைச்சிரும். இதனால கருமுட்டை வளர்ச்சியும் உங்களுக்கு சரியா இருக்காது. கண்டிப்பா எல்லாருக்கும் 8 மணி நேர தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சந்தோஷமா இருக்கணும். இல்ல நாங்க எப்பவுமே செக்ஸுவல் லைஃப்ல தான் நாங்க
மனம் விட்டு பேசி சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வந்து நீங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்ப எப்ப டைம் கிடைக்குதோ, எப்ப எப்ப நீங்க ஃப்ரீயா பேச முடியுமோ, அப்போ ஃபுல்லும் நீங்க வந்து மனம் விட்டு பேசணும். அப்படி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல் வந்து கரெக்ட்டா சீரா இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன் லெவல் நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்தாலே, கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து அது வந்து ரொம்பவே நல்லா கரெக்ட்டான வளர்ச்சியா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ 2 பேருமே வந்து மனம் விட்டு பேசுங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து ஓவலேஷன் டேல வந்து நம்ம ஒண்ணா இருக்கோமா? அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓவலேஷன் டே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவலேஷன் டேல வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒண்ணா இருந்தா மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து செட் ஆகும். பொதுவாவே பீரியட் கம்ப்ளீட்டா முடிஞ்சு 2 டேஸ் வந்து கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு, அதாவது இப்ப வந்து 5 டேஸ் உங்களுக்கு பீரியட் இருக்கும் அப்டின்னா, அடுத்து ஒரு 2 டேஸ் கேப் விடுங்க. கேப் விட்டா மொத்தம் 1 வீக். அந்த 1 வீக்க விட்டுட்டு, அடுத்ததுலருந்து நீங்க 1 டேஸ்க்கு 1 டைம் வந்து நீங்க வந்து செக்ஸுவல் லைஃப்ல ஈடுபடுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சு வர்றதுக்கும், நீங்க வந்து 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, உங்களுக்கு வந்து பேபி வந்து செட் ஆகும். ஆண்கள் வந்து எப்பவுமே உங்க ஸ்பெர்ம வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அத ரிலீஸ் பண்ணிரணும். ஓகேவா? நீங்க வந்து இல்ல அத நம்ம வந்து நெறையா ஸ்பெர்ம் வந்து வச்சிருந்துட்டு ஓவலேஷன் டேல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து டெட் செல்லா தான் மாறியிருக்கும். ஸோ நீங்க 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான், உங்களுக்கு வந்து அடுத்து அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்பெர்ம் வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அதுதான் நல்லாருக்கும். நீங்க ரொம்ப சேர்த்து வச்சு இது பண்ணும்போது, அது வந்து டெட் செல்லா தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இல்லாமலே பேபி பிறக்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.